வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாங்கள் 24ஆம் தேதி ஒரு கல்யாணத்துக்குங்க காலையில் டிஃபனுக்கு கேசரி ஒரு 150 பேர்த்துக்கு செஞ்சோங்க. அந்த ரிவ்யூ இப்போ போட போகிறோங்க. அது எப்படி செஞ்சோம் என்னன்றதை இப்போ சொல்ல போகிறோங்க, பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க தெரியும். வாங்க இப்போ வீடியோ பார்க்க போகலாம். பாருங்கள், பாத்திரம் வச்சுங்க. 1/4 லிட்டர் டால்டா, 1/4 லிட்டர் நெய் போட்டுங்க. 1/4 கிலோ முந்திரி பருப்பு போட்டுங்க. நல்லா வறுக்கிறோம் பாருங்கள். இது கூட 1/4 கிலோ திராட்சைங்க. திராட்சையும் போட்டு வறுக்கலாங்க, ஃப்ரை பண்ணலாங்க. நல்லா பொருநிறமாக வரும்போது முந்திரி திராட்சை போடணுங்க. திராட்சை போட்டுங்க. நல்லா இது எதாவது ரவை 1.5 கிலோ ரவைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 150 பேருக்கு அப்படின்னுட்டு. ரவை 1.5 கிலோ ரவைக்குங்க எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே அளவுங்க. 3 அளவு தண்ணிங்க. 3 அளவு தண்ணி இப்போ ஊற்றுவோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாகிடுச்சிங்க முந்திரி. இந்த சமயத்தில் எந்த கப்பில் தண்ணி ரவை அளக்கிறோமோ அதே அளவு 3 அளவுங்க தண்ணிங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ 1.5 கிலோ ரவை போட்டோன்னாங்க 150 பேருக்குங்க. ஒரு சின்ன மீடியமான கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி எல்லாத்துக்கும் வருங்க. 150 கரண்டி வருங்க. இது தாங்க அளவு. இதுக்கு முன்னங்க ரவையில் நல்லா ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து அது தனியாக வச்சுருக்குறாங்க, ஆற வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம கலருக்கு தேவையான கேசரி கலர் சேர்த்திக்கலாங்க. கேசரி கலர் சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், கலரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கலரு. இந்த சமயத்தில்ங்க பைனாப்பிள் 1.5 கிலோவுக்கு ஒரு பைனாப்பிளுங்க போட்டு நல்லா சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அந்த அரிஞ்சதை அதில் கொதிக்கும்போது போட்டு வச்சாங்க. அதில் நல்லா வெந்துச்சுன்னா அருமையான ஃப்ளேவர் இறங்க. பைனாப்பிள் கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா இது கொதித்து வரட்டுங்க. கொதித்து வரும்போது ரவை, சர்க்கரை இது ரெண்டும் போட்டு இது பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ அருமையாக கொதிக்குது பாருங்கள். கொதிக்கிற சமயத்தில் சர்க்கரை ரவை ரெண்டையும் கலந்து போட்டாச்சுங்க. நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவை, அதுவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி போட்டோங்க. இது ஆப்ஷன்ஸுங்க. இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை தனியாக ரவை தனியாக கூட போடலாங்க. முதல்ல ரவை போட்டு ரவை வெந்த பின்னால் சர்க்கரையும் போடலாங்க. எங்கள் மாஸ்டர் இது கல்யாணத்துக்கு செஞ்சதுங்க. எங்கள் மாஸ்டர் ரெண்டையும் கலந்து போட்டிருக்கிறாருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். 1 கிலோ ரவைக்குங்க 1/4 லிட்டர் ஆயில், 1/4 லிட்டர் நெய், 1/4 லிட்டர் டால்டாங்க, 3/4 லிட்டர் போடணுங்க. அப்போ தாங்க நல்லா கோந்து மாதிரி அருமையாக வருங்க. தொண்டையில் வச்சா அப்படியே போய் வயிற்றுக்குள்ளார விழுற மாதிரி வருங்க. 3 அளவு தண்ணி வைக்கணுங்க. பாருங்கள், அருமையாக பாருங்கள் எப்படி சைனிங்காக மின்ற மாதிரி வருதுங்களா. பாருங்கள், அருமையாக வருதுங்க. அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அருமையான கேசரி ரெடிங்க. இப்போ எல்லாத்துக்கும் பரிமாற வேண்டியது தாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா அருமையாக வருதுங்க. எங்கள் சேனலை ஒவ்வொரு சேனல்லையும் எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாது. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை ஏஎஸ் ஹோம் கிச்சன்லேருந்து அவங்கள் அமான் உள்ளாங்க.